அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த பையன் எப்படி வேணாலும் குடிக்கலாம். அந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேல தானே வெறுப்பு வரணும். ஆமா சாமி. அந்த பொண்ணுக்கு அவன் குடிச்சு வச்ச எச்சி கிளாஸ்ல தான் இந்த பொடியை கலந்து கொடுக்கணும். அதை கவனமா பார்த்து கொடுக்கணும். சரிங்க சாமி, கவனமா பாத்துக்கிறோம். மறுபடியும் சொல்றேன், பிடிக்க வைக்கிற பொடியை விட இது பயங்கரமான சக்தி உள்ளது. பல சைடு எஃபெக்ட்லாம் வரும். ஒரு தடவைக்கு 10 தடவை நல்லா யோசிச்சு தான் கொடுக்கணும். ஒரு தடவை வெறுக்க வச்சுட்டா அதுக்கப்புறம் அவங்க மேல விருப்பம் வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். கடைசி வரைக்கும் அவளை அவனுக்கு பிடிக்காமலே போயிடணும் சாமி. கண்டிப்பா நடக்கும். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. சரிங்க சரிங்க சாமி. இது எனக்கும் ஜீவாக்கும், இது அந்த பட்டிக்காடுக்கு. ஐயோ தீபி, ஒரு நிமிஷம் இரு. ஏய் தீபி, அத போடாத போடாத. ஏன் ஆண்டி, என்னாச்சு? ஏன் இப்படி ஆரம்பத்திலேயே அபசகுணமா தடுக்கிறீங்க? இப்ப நான் தடுக்கலனா மொத்தமும் தட மாதிரி போயிருக்கும். நல்ல வேளை சரியான சமயத்துல நான் வந்தேன். என்ன ஆண்டி சொல்றீங்க நீங்க? ஐயோ என்ன தீபி, தெரியாத மாதிரி கேக்குற? அந்த சாமியார் தான் நீயும் அந்த பூங்கொடியும் ஜீவா எச்சில் பண்ண கிளாஸ்ல தான் பொடிய கலந்து குடிக்கணும்னு தெளிவா சொன்னார்ல. ஆமா ஆண்டி. அப்புறம் ஏன் இந்த கிளாஸ்ல அந்த பொடிய போட போற? அது வந்து ஆண்டி, மது அக்கா எல்லா கிளாஸையும் கழுவி வச்சுட்டாங்க. சோ அதான். இல்ல தீபி, இந்த விஷயத்துல சாமியார் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சின்ன தப்பு நடந்து வசியம் வேலை செய்யலன்னு வச்சுக்கோ, அப்புறம் நாம எல்லாரும் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் கிரானி. பட் இப்போ ஜீவா எச்சில் பண்ண கிளாஸுக்கு நாம எங்க போறது? தீபி, கிடைச்ச சந்தர்ப்பத்துல ஜெயிச்சிடணும். இல்ல ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கணும். நீ அப்படியே அந்த கிளாஸ்ல பாலை ஊத்த. சர்க்கரை போடாத. சக்கரை போடாத பாலை எப்படி ஆண்டி குடிக்கிறது? குடிக்க போறது நாம இல்ல. எனக்கு புரியல ஆண்டி. இப்ப கொஞ்ச நேரத்துல உனக்கு புரியும். அனன்யா, அனன்யா. வரேன் கிரானி. என்னம்மா? இந்த பாலை முதல்ல ஜீவா கொண்டு போய் கொடுத்துட்டு வா. இந்தா. என்ன உன் பையனுக்கு மட்டும் பாலா? நானும் தானே உட்காந்து மாங்கன்னு படிச்சிட்டு இருக்கேன். ஒரு பிளாக் காஃபியாச்சும் வச்சு கொடுத்தியா? நீ போய் முதல்ல இத குடுத்துட்டு வா. உனக்கு தனியா காய்ச்சி பால்ல கல்கண்டு போட்டு கொடுக்கறேன்னா. உனக்கு கல்கண்டு போட்டு கொடுப்பாங்க, எடுத்துட்டு போய் கொடு. அப்படா போயிட்டா. சூப்பர் ஐடியா ஆண்டி. இப்ப சக்கரை இல்லாத பாலை குடிக்க போற ஜீவாவோட எச்சல் பட்ட கிளாஸ் நமக்கு கிடைச்சிரும். அப்படிதானே ஆண்டி? பட் ஆண்டி, ஒரு டவுட். ஒருவேளை ஜீவா கோவத்துல அந்த பாலை கீழே ஊத்திட்டானா? ஏய், ஒரு முடக்காவது குடிச்சிட்டு தானே கீழே ஊத்துவான். அதனால ஜீவாவோட எச்சில் கிளாஸ் நமக்கு கிடைச்சிடும். அப்படிதானே மாயா? கரெக்ட் கரெக்ட். அதேதான் அதேதான். பாத்தியா? ஓ, வாட் a pleasant surprise. வராத விருந்தாளி என் ரூமை தேடி இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க. சரி, அத விடு. இப்ப நான் படிக்கிறத நிறுத்திட்டு இவ்ளோ ஸ்டெப் ஏறி அண்ணங்கிற பாசத்துல உனக்காக வந்திருக்கேன். அத ஸ்பாயில் பண்ணாத. மூக்குதான் அம்மா மாதிரினா, கோபம் கூட அப்படியே அம்மா மாதிரி தான் இருக்கு. என்ன பண்றது? நீ அப்பா மாதிரி இருந்ததா நல்லா இருந்திருக்கும். என் தங்கச்சிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? அதென்ன தயிரா? உனக்காக சுண்ட காய்ச்சின பாலை நானே என் கையால கொண்டு வந்த பாரு. அது உன் கொள்ளிக்கண்ணுக்கு தயிர் மாதிரி தெரியுதா? லூசே, நீயே பாரு, அது அப்படிதான் இருக்கு. உனக்கெல்லாம் போய் எடுத்துட்டு வந்த பாரு.
என்ன சொல்லணும்டா? கடைசியா கேக்குறேன், உனக்கு வேணுமா வேணாமா? வேணா எடுத்துட்டு போடி. வேண்டாம்னா போ. ஏய் இங்க வா. ஏதோ என் தங்கச்சி எனக்காக ஆசைப்பட்டு கொண்டு வந்துட்டேன். குடிக்காம திருப்பி அனுப்பிச்சானா உனக்கு இன்சல்ட் ஆயிடும். சரி கொடு. இந்தா. ஏய் லூசு இங்க வா. எதுக்குடா கத்துற? இந்தா இது குடி. எனக்குலாம் வேணாம். இங்க வா. ஏய் லூசு, நான் உனக்காக கொடுக்கல, இதுல சக்கரை போடாம எடுத்துட்டு வந்திருக்கேன். சக்கரை போடலையா? ஆமா ஆமா, நாளைக்கே கல்யாணம் ஆயிட்டு வேற வீட்டுக்கு போக போறவ இப்படி கேர்லெஸ்ஸா இருந்தானு வையேன், நாளைக்கு உங்க அண்ணன் வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்ல மாட்டாங்களா? போய் சுகர் போட்டு எடுத்துட்டு வா. புடி. அந்த கவலை உனக்கு வேண்டாம். உனக்கு போய் பால் கொண்டு வந்த பாரு. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். ஏய் எடுத்துட்டு போடி. அம்மா கொஞ்ச நேரம் உட்காரு. ஐயோ ஏய் வர வர வர. வட்ட மா, ஏமா சக்கரை போடாம பாலை கொடுத்த? அவன் என்ன எவ்வளவு திட்டுறான் தெரியுமா? ஐயோ சக்கரை போடலையா? ஐயோ எப்படி போடாம விட்டேன்னு தெரியலையே. சரி இந்தா, நீ இந்த பாலை கொண்டு போய் கொடு. இந்தா. என்னால முடியாது, நீங்களே கொண்டு போய் கொடுத்துக்கோங்க. ஐயோ இருங்க நான் பாத்துக்கிறேன், இருங்க. இத பாருமா, உனக்கு தான் பால்ல தனியா கல்கண்டு போட்டு தரேன்னு சொன்னல, இப்ப நீ இந்த பாலை கொண்டு போய் கொடு. கொடுத்து தொலைற. ரொம்ப தான் வாய். இந்தா. ஏய் ஆ, இங்க வா. உனக்கு அறிவே கிடையாது சுத்தமா. இப்பதானே என்கிட்ட திட்டு வாங்கின, மறுபடியும் சக்கரை போடாம அப்படியே கொண்டு வந்திருக்க. என்ன கடுப்பேத்துறதுக்குன்னு இப்படி எல்லாம் பண்றியா? என்ன இதுலயே சுகர் இல்லையா? இந்தா புடி. ஏய் வர வர வர. மா, ஆ, நான் பாட்டுக்கு படிச்சுட்டு தானே இருந்தேன். ஆ. என்ன கூப்பிட்டு அண்ணனுக்கு பாலை கொடுன்னு சொல்லி 1க்கு 2 தடவை சக்கரை போடாம கொடுத்துருக்கீங்க. இனி நீங்களாச்சு அவனாச்சு. உங்க ஆசை மகனுக்கு பால் கொடுக்கணும்னா நீங்களே கொண்டு போய் கொடுங்க. குட்டிமா ஆண்டி சூப்பர். Again. நல்ல கலக்குங்க. கலக்கு கலக்கியாச்சு. வெரி குட். சூப்பர் சூப்பர். இது எது? இது வசியம். இது இது வெறும் வெறுப்பு. எஸ். இது இப்படியே இருக்கட்டும். ஓகே. நீங்க இத மாறிடாம பாத்துக்கங்க. நான் போய் அனன்யாக்கு பாலை கொண்டு போய் கொடுத்துட்டு சமாதானப்படுத்திட்டு உடனே வந்துடுறேன். போ போ போ. நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. இது வசியம், இது வெறுப்பு. இது வசியம், இது வெறுப்பு. இது வசியம், இது வெறுப்பு. ஐயோ ராணி, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கரெக்ட்டா சொல்லுங்க. அது இது வசியம், இது வெறுப்பு. ஓகே. நான் கரெக்ட்டா தான் சொன்னேன். இது வசியம், இது வெறுப்பு. இது வசியம், இது வெறுப்பு. ஆமா, சூப்பரா பிளான் பண்ணிருக்கோம். இனிமே இது மிஸ் ஆகவே கூடாது. இத குடிக்க கூடாது. வாயதா ஷட்டர் போட்டு அடைச்சாச்சுல, அப்புறம் ஏன் அலையறீங்க? அங்கிள், இது சாதாரணமான பால் இல்ல. ஜீவாவுக்கு என் மேல பிரிய வர்றதுக்கு வசிய பொடி போட்ட பால் இந்த கிளாஸ்லயும், பூங்கொடி மேல வெறுப்பு வர்றதுக்கு வெறுப்பு பொடி போட்ட பாலை இந்த கிளாஸ்லயும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதனால நீங்க இதெல்லாம் குடிக்க கூடாது. என்ன உங்களுக்கு பசிக்குதா? இருங்க, நான் போய் ஜூஸ் போட்டு ரெடி பண்ணி கொண்டு வரேன். தீபி வாமா. அண்ணா நில்லுங்க. அண்ணா அண்ணா நில்லுங்க. சிக்கிக்கிட்டீங்களா? சிக்கிக்கிட்டீங்களா? அப்பப்பா, இவனுக்கு விளையாடவே தெரியல. இல்ல அப்பப்பா, இவனுக்கு தான் விளையாடவே தெரியல.
இல்ல பாப்பா, இங்க பாருங்க. இது நானா, இது இவளா? இல்ல பாப்பா, பாருங்க பாப்பா. இவன் ஒழுங்கா விளையாடல. அண்ணனுக்கு தான் சரியா விளையாட தெரியல. அதான் சரியா ரெண்டு பேரும் விளையாடுறா. அந்த பக்கமா போங்க போங்க. சரி வாடி வெளியில போலாம். அண்ணா நில்லுங்க. அண்ணா இருங்க, இதுக்கு தான் கையையும் கட்டி இந்தாங்க வைக்கணும். juice. ஜூஸ் குடிங்க. குடிங்க. என்னாச்சு அங்கிள்? நீங்க பார்த்துட்டு தானே இருந்தீங்க. இதுல எது வசிய பொடி கலந்த கிளாஸ்? சீக்கிரம் சொல்லுங்க அங்கிள். ஏன்னா ஜீவாக்கு என் மேல உடனே லவ் வரணும். ப்ளீஸ் அங்கிள் சொல்லுங்க. இதுவா? நீ இதுவே குடிமா. அவர் எப்பவுமே கரெக்டா தப்பா சொல்லுவாரு. ஐயோ, நீ இதையே குடி. பட் ஆண்டி, அங்கிள் அத தானே சொல்றாரு. ஐயோ, அவர் என்னைக்கு எதை சரியா சொல்லிருக்காரு? நீ இதையே குடி. நீ குடி குடி. பூங்குடி, இந்தா இந்த பாலை குடி. இல்ல எனக்கு வேண்டாம். நான் யார பார்த்தும் வயித்தறிச்சல்லாம் படமாட்டேன். நீ வயித்தெரிச்சல் படுறியோ இல்லையோ, எங்களுக்கு மனசாட்சி இருக்குமா? முதல்ல எங்க கண்ணு முன்னாடி இதை எடுத்து குடி. குடி. அட குடிமா, குடி. பூங்குடி, இது ஜீவா கிட்ட கொண்டு போய் கொடு. இந்தா கொண்டு போய் கொடு. கொண்டு போயிட்டா, கொண்டு போயிட்டா. நீங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டீங்க. அவ கையாலேயே ஜீவாவுக்கு பாலை கொடுத்து விட்டாச்சு. ஜீவாவும் அதை கண்டிப்பா குடிப்பான். இப்ப இருக்கிற நிலைமையில இவ விஷத்தை கொடுத்தாலும் அவன் கண்டிப்பா குடிச்சிருவான். குடிக்கட்டும் குடிக்கட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளை வெறுக்க போறா. என் மேல பாசத்துல அப்படியே ஓடி வர போறான். வருவான் வருவான், ஓடி வருவான். அப்பாடா, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு மாயா. அப்பா சூப்பர். ஏன் மாயா, ஜீவா மருந்து குடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சுல? இந்நேரம் அந்த பால் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குமே. மாயா, உன் வீட்டுக்காரர் ஏதோ சொல்ல வர்றாரு பாரு. அவர் ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாரு. நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சும்மாவே இருக்க மாட்டீங்களா? அடடடடா, சும்மாவே இருக்க மாட்டார் போல இருக்க. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க.
மாயா மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, என்னைக்கும் முகம் கொடுத்து பேசாத நம்ம பையன் இப்ப தீபின்னு பாசமா கூப்பிடுறான். மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆமா ஆமா, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. தீபி தீபி என்ன இந்த கிளாஸ் வாஷ் பேசின்ல வச்சுட்டு குடிக்க தண்ணி கொண்டு வா. என்னது? கிளாஸ் கொண்டு போய் நான் வாஷ் பேசின்ல வைக்கணுமா? ஹம். என்னன்னு உன் வீட்டு வேலைக்காரி நினைச்சிட்டு இருக்கியா? நான் சொல்ற வேலையை செய்ய என் வீட்ல 1008 பேர் இருக்காங்க. நீ என்னடான்னா என்னையே வேலை செய்ய சொல்ற? I'm born with silver spoon. ஐயோ, அவனே ஆசையா வந்து பேசுறான். இப்ப எதுக்கு இவ சம்பந்தம் இல்லாம பேசுறா? அதான் எனக்கும் புரியல. ஏய், இது பாரு. தீபி, என்ன ஆச்சு உனக்கு? இவன் என்ன வேலை செய்ய சொல்றாங்க நீ? ஐயோ, வேலையா? மா, இவ பான் வித் சில்வர் ஸ்பூனா? நான் என்ன சில்வர் கிளாஸோட பிறந்தவன் நான் சொன்னேன்? கொஞ்சம் பேசாம இருங்களே. டேய், யார பார்த்து என்னடா சொன்ன? ஏய், என்ன? இன்னொரு வார்த்தை ஏதாச்சும் பேசுன அப்படியே மூஞ்சி கிஞ்சில எங்க பேத்து. பேத்து பாரு. ஐயோ, ஏன் ஓவரா பேசிட்டு இருக்க? தீபி, இங்க பாரு. அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. இது நம்ம ஜீவாமா. என்ன நம்ம ஜீவாவா? சீ, இவன் மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கல. முதல்ல இங்க இருந்து அவனை போக சொல்லுங்க. என்னமோ பான் வித் சில்வர் ஸ்பூன் சொன்ன, கண்ணம்மாப்பேட்டையில இருக்கிற முனியம்மா மாதிரி பேசுற. பாத்தீங்களா ஆண்டி, உங்க முன்னாலேயே என்ன எப்படி இன்சல்ட் பண்றானு? ஐயோ, வாய் மூடு. ஏய், இங்க இருந்து முதல்ல கிளம்பு நீ. நல்ல கதையா இருக்க. என் வீட்ல இருந்துட்டு என்னைய வெளிய அனுப்புறியா? ஏய், இப்படி எதிர்த்து பேசுன என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய் தீபி, இப்படி எல்லாம் டென்ஷன் ஆக கூடாது பேபி. நான் டென்ஷனே ஆகல கிரானி. சி, நான் கூலா தானே இருக்கேன். கன்ஃபார்ம் மென்டல் தான். பைத்தியம் முத்தி போச்சு. சீக்கிரம் மென்டல் ஹாஸ்பிடல் கூட்டு போங்க. யாருடா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக சொல்ற? என்னது? டாவா போட்டு பேசினா பல்லுகள் எல்லாம் உடைச்சிருவேன். டேய், அப்படிதானே பேசுவேன். என்னடா பண்ணுவ? இங்க இருந்து முதல்ல கிளம்பு நீ. என்ன இப்படி பேச? ஐயோ மாயா, இதுக்கு மேல விட்டோம் இந்தியா பாகிஸ்தான் வார ஆயிடும். எப்படியாவது போய் சமாளி. போ போ. ஜீவா, என் மகனே. மூஞ்சி உடைச்சு. என்னடா இது? யோ, அவ சின்ன பொண்ணு. அதுக்காக நீ அவளுக்கு பதில் பேசிட்டு இருக்கியா? ஆண்டி, நீங்க எதுக்கு ஆண்டி இவனுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? இவன் அப்படியே பெரிய லாடு லபகதாஸ். மூஞ்சில விட்டு நான் இனிய லூசுன்னு சொல்றியா? நீங்க இருங்க கிரானி. கன்ஃபார்ம் மென்டல் தான். ஒடிச்சுனா அப்படியே. போ போமா. போ. போடா. ஏ தீபி, என்ன நீ வெண்ண திரண்டு வரும்போது இப்படி பானையை போட்டு உடைச்சிட்டியே? நான் என்ன கிரானி பண்ண? பண்ண கூடாததெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னு சாதாரணமா கேக்குற? ஏய், அவனே வலிய வந்து பேசும்போது அப்படியே வளைச்சு பிடிக்காம இப்படி துரத்தி அடிச்சிட்டியே, இடியட். ஐயோ, அது என்னன்னு தெரியல கிரானி. அந்த ஜீவாவை பார்த்தாலே எனக்கு அப்படியே கோவமா வருது. ஏ மாயா, உன் வீட்டுக்காரரை பாரு, சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. நல்ல பேச்சு வந்தப்பெல்லாம் பேசாம ஊமசாமி மாதிரி உட்கார்ந்து இருந்துட்டு பிளாஸ்டிக் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கும்போது சும்மா நை நைன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு பாரு. என்னன்னு கேளு. இருக்கிற டென்ஷன்ல இவர் வேற. என்னவோ எழுதி தொலைறாரு. ஏங்க கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? ஆமா, இதெல்லாம் இந்த நேரத்துல ரொம்ப முக்கியம். நீங்க வேற. மாயா, படிக்காம இப்படி தூக்கி போட்டியம்மா. இவர் வேற என்ன எழுதி இருக்க போறாரு? எனக்கு ஜூஸ் வேணும், ஜூஸ் கொடுங்கன்னு எழுதி இருக்க போறாரு. வேற என்ன எழுதுவாரு? ஐயோ, என்ன படிக்க சொல்றீங்களா? ஐயோ கடவுளே. ஐயோ, என்னவா? என்ன மாயா, பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிருக்கியே. என்னாச்சு? பசிய பொடிய அந்த பூங்கொடிக்கு கொடுத்துட்டு வெறுப்பு பொடிய இந்த தீபிகா மாத்தி குடிச்சிட்டா.
ஐயோ என்ன சொல்றீங்க? நிஜமாவா? கடவுளே, இது அப்பவே எழுதி காட்டியிருக்க வேண்டியது தானே? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ அதான் ஜீவா முகத்தை பார்த்தாலே தீபிகாவுக்கு பிடிக்கல. எரிஞ்சு விழறா. ஐயோ ஐயோ மாயா, அந்த வெறுப்பு படி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ அது வீரியம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணு. ஐயோ கிரானி, அவன் ஜீவா என்ன வெறுத்துருவானா? நீ ஒண்ணும் பயப்படாத. நான் இப்பவே அந்த வசிய வைத்தியருக்கு போன் பண்ணி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். கவலைப்படாத இரு. ஐயோ